வேல் சிவாவின் வேட்டைக்காரன் எபிசோடு 3 முதல் சவால். அத்தியாயம் தொடங்குகிறது. ஒலி, சஸ்பென்ஸ், இசை உச்சத்தில் நிற்கிறது. கதவு உடைபடும் சத்தம். வேல் சிவா சுவற்றின் மீது சாய்ந்து கொள்கிறான். மூச்சு வாங்கும் சத்தம். எதிரொலி கேட்கிறது. வேல் சிவா, தனக்குத்தானே இங்க மாட்டிக்கிட்டா செத்துதான் ஆகணும். இதுதான் அப்பாவோட வாழ்க்கை. நான் ஒரு வழி கண்டுபிடிக்கணும். காட்சி 1. இருண்ட கட்டிடத்தின் உள்ளே ஓட்டம். வேல் சிவா எதிரிகளை தவிர்த்து கட்டிடத்தின் உட்புறத்தில் ஓடுகிறான். படிகள் ஓடும் சத்தம். மூச்சு வாங்கும் சத்தம். குண்டர்களின் குரல்கள். குண்டர் 1 கடுமையான குரலில், எங்கடா போனான் அவன்? இங்கே சுத்திட்டு இருக்கான், அவனை கண்டுபிடிங்க. வேல் சிவா கட்டிடத்தின் ஒரு மூலையில் உள்ள இரும்பு படிக்கட்டுகளில் ஏறி கீழே குதிக்கிறான். குதிக்கும் சத்தம் அவன் தரையில் விழும் சத்தம். அவன் ஒரு குறுகிய பாதை வழியாக தப்பிக்கிறான். இரும்பு கேட் திறந்து மூடும் சத்தம். ஒலி, திடீரென தொலைபேசி ஒலி கேட்கிறது. வேல் சிவா மூச்சு வாங்கிக் கொண்டே போனை எடுக்கிறான். அது ஜேயின் எண். ஜே குரலில் ஒரு கிண்டல் தொனி. நீ ஒரு வீரன் தான், ஆனால் நம்பிக்கை இல்லை. உன்னோட வேலை எனக்கு பிடிச்சிருக்கு, ஆனால் நீ எங்க கும்பலோட விசுவாசி இல்லை. வேல் சிவா மூச்சு வாங்கிக் கொண்டே, எனக்கு விசுவாசம் என் அப்பா கிட்ட மட்டும்தான். ஜே, உன் அப்பா பத்தி மறந்துடு. நீ ஒரு பெரிய வேலையை செய்யணும். அது உன் விசுவாசத்தை நிரூபிக்கிறதுக்கான ஒரு சோதனை. நாளை இரவு 10 மணிக்கு ஒரு காரை எடுத்து வர வேண்டும். அது உன்னோட விசுவாசத்தை நிரூபிக்கிறதுக்கான ஒரு சோதனை. வேல் சிவா, பயமில்லாமல் நீங்க சொல்ற வேலையை நான் செய்கிறேன். ஆனால் நான் ஒருத்தனுக்குத்தான் விசுவாசம் காட்டுவேன். அது எனக்காகத்தான். காட்சி 2. சவாலை எதிர்கொள்ளுதல். அடுத்த நாள் இரவு வேல் சிவா ஒரு ஆள் அரவமற்ற இடத்துக்கு செல்கிறான். அங்கே ஒரு கார் நிற்கிறது. பின்னணியில் நாய்கள் குரைக்கும் சத்தம். வேல் சிவா, தனக்குத்தானே இந்த கார்ல ஏதோ ரகசியம் இருக்கு. இவனுங்க என்னை சோதிக்க பார்க்கறாங்க. ஆனால் நான் வேட்டைக்காரன், சோதனைகளுக்கு பயப்பட மாட்டேன். வேல் சிவா காரை எடுத்துக்கொண்டு செல்லும் போது 2 கார் அவனை கடந்து செல்கிறது. அவை எதிரி கும்பலை சேர்ந்தவை என்பது அவனுக்கு தெரிகிறது. குண்டர் 3 போனில், ஆமாம் சார், அவன் காரை எடுத்துட்டு போறான். குண்டர் 4, அவன் காரை வச்சுதான் ஒரு சவால். அதை இப்போ செய்றோம். காட்சி 3. கார் சேஸ் மற்றும் சண்டை. வேல் சிவாவின் காரை 2 கார்கள் பின்தொடர்கின்றன. வேகமாக செல்லும் கார் சத்தம். துப்பாக்கி சத்தம். டயர்கள் தரையில் உரசி செல்லும் சத்தம். வேல் சிவா, தனக்குத்தானே இவனுங்க காரை வச்சு ஒரு சவால் பண்றாங்க. நான் சாதாரணமா ஜெயிக்க மாட்டேன். வேல் சிவா புத்திசாலித்தனமாக ஒரு மூலைக்கு காரை திருப்புகிறான். எதிரிகளின் கார்கள் ஒன்றோடு ஒன்று மோதி விபத்துக்குள்ளாகின்றன. விபத்து சத்தம், தீப்பெட்டி எரியும் சத்தம். வேல் சிவா வெற்றிகரமாக தப்பிக்கிறான். காட்சி 4. ஜேயின் முன்னால். வேல் சிவா ஜேயிடம் காரை ஒப்படைக்கிறான். ஜேவின் முகம் ஆச்சரியத்திலும் கோபத்திலும் உள்ளது. ஜே, நீ ஒரு வீரன், ஒரு நல்ல வேட்டைக்காரன். இதை நான் எதிர்பார்க்கல. ஆனால் என்னை பொறுத்தவரை நீ ஒரு அந்நியன். உன்னோட வாழ்க்கை இனி என் கண்காணிப்பில் இருக்கும். வேல் சிவா புன்னகையுடன், நான் ஒரு வேட்டைக்காரன், வேட்டைதான் செய்வேன். யார் வேணும்னா என்னை கண்காணிக்கலாம். நான் பயப்பட மாட்டேன். ஒலி, சஸ்பென்ஸ், இசை. ஜேயின் முகம் கோபத்திலும் ஆச்சரியத்திலும் உள்ளது. வேல் சிவா திரும்பிச் செல்கிறான். காலடி சத்தம் மட்டும் கேட்கிறது. அத்தியாயம் நிறைவு.